தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரைடு நடத்தி வருகின்றனர். மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரைடு நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதன்படி தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். இந்த ரைடில் ஆவணங்கள் ஏதேனும் சிக்கியுள்ளதா? விவரங்கள் என்ன நாகராஜ்? இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த திடீர் சோதனை என்பதே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதுபோன்று வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இதுபோன்ற சோதனை ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் நடைபெற்றது. அதே போல தற்போது பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தின் முக்கிய பகுதிகளில் முக்கிய மாநகரங்களில் எல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் திடீர் சோதனை கவனத்துக்கு வந்துள்ளது. ஏனென்றால் தற்பொழுது நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மாநகராட்சியிலும் இதே போன்ற ஒரு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல புதுக்கோட்டையிலும் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் இது போன்ற ஒரு திடீர் சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு மாநகராட்சிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சிகளிலும் இது போன்ற திடீர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் தற்பொழுது மேற்கொண்டுள்ளது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏனென்றால் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு பரபரப்பான சூழலில் இந்த காலை முதல் நடந்திருக்கும் நிலையில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் திடீர் சோதனை என்பது கண்டிப்பாக தொடர்ச்சியாக வரப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் என்பது கூடிய சீக்கிரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் கையில், அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்பாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அமைக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மாநகர தேர்தல் இயங்குகிறது. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் தான் ஏற்கனவே மேயராக இருந்தார்கள் தமிழகம் முழுவதும். அப்படி இருக்க இப்போது நடைபெறக்கூடிய சோதனை என்பது ஏற்கனவே தொடர்ச்சியாக வரப்பட்ட ஊழல் புகார்களின் அடிப்படையில் அதுக்கு அடுத்த முழு விவரங்களையும் கொண்டு வரும் விதமாக அந்த ஆவணங்களை கையகப்படுத்தும் சோதனையில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். எனவே நெல்லை உட்பட பல்வேறு மாநகராட்சிகளிலும் நடைபெறக்கூடிய இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆவணங்களை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கைது நடவடிக்கை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.